மாவட்டம் தரங்கம்பாடி அருகே செமனார் கோயில் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் சங்கரன்பந்தல் அரசு மேல்நிலைப்பள்ளியில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியில் பூம்புகார் எம்எல்ஏ பங்கேற்று வழங்கினார். சென்னை அம்பத்தூரில் மதுபான கடையில் பீர் குடித்த ஆட்டோ ஓட்டுநருக்கு தொண்டை எரிச்சல் மற்றும் வாந்தி ஏற்பட்டு பாதிக்கப்பட்டுள்ளதாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் ஆவடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இதில் சார் பதிவாளர் அலுவலகங்களில் தரகர்கள் தலையீடு, அதிகாரிகள் மக்களிடம் நடந்து கொள்ளும் அணுகுமுறையை மக்களோடு மக்களாய் சென்று ஆய்வு செய்தார். வலசரவாக்கம் ஆற்காடு சாலை லட்சுமிபுரம் பேருந்து நிலையம் அருகே மெட்ரோ பணியின் போது வெல்டிங் செய்யக்கூடிய மின்சார கேபிளில் தீ விபத்து ஏற்பட்டு பட்டாசு போல் வெடித்து சிதறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் ஆவின் மேம்பாலத்தில் இருந்து ஏரியில் காய்கறி ஏற்றிச் செல்லும் டாடா ஏசி வாகனம் விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஈரோடு புதிய ரயில் பாதை திட்டத்திற்கு 1000 ரூபாய் ஒதுக்கீடு செய்த மத்திய அரசை கண்டித்து பழனியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பாலியல் தொல்லை கொடுத்த நபரை கைது செய்ய கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார். நாமக்கல் மாநகராட்சி படகு சவாரி திட்டம் தொடக்க விழாவில் மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். இதையடுத்து ராஜேஷ்குமார், மாநகராட்சி மேயர் கலாநிதி, துணை மேயர் பூபதி ஆகியோர் படகில் சவாரி செய்தனர். நீலகிரி மாவட்டத்தில் மழை மற்றும் நிலச்சரிவினால் 4 நாட்கள் இடைவெளியில் மின்சாரம் தாக்கி மனிதர்கள் மட்டுமல்லாமல் விலங்குகள் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் மின்சார வாரிய ஊழியர்களை கூடுதலாக பணி அமர்த்த கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.